ஸோ காய்ஸ் இப்போ நம்ம என்ன கேம் பிளே ஆடிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபால் ஃப்ளாட் தான் ஆடிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த கேம் வந்துட்டு பிசியில் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்துட்டு ஃபோனில் விளாண்டோன்னா 200 rupees காசு கிட்டத்தட்ட வரும். இது ஆக்சுவலி எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் போட்டேன்னு சொன்னீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் டவுன்லோட் போட டெக்னிக் தான். அது வேணும்னா நீங்கள் லைக் கன்ஃபார்மாக கொடுத்தா தான் நான் சொல்லுவேன். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் சொன்ன மாதிரி ஆக்சுவலி நான் இன்னும் நிறையா வீடியோ வச்சுருக்கேன். ஆனால் அப்போ நான் வந்துட்டு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலை. ஓகேங்களா? அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இருக்கான்ல, அவனால் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஆக்சுவலி விட்டு ஒரு மாதிரி நிறையா அங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதனால் பிரசாந்த் தான் அதெல்லாம் பார்த்துருப்பான். அதனால வந்துட்டு என்னால் இப்போ வீடியோ இந்த மாதிரி சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல. மற்றபடி வந்துட்டு அது எனக்கு தெரியாது. பிரசாந்த் தான் வந்துட்டு ஏதாவது பண்ணோம். அதாவது அவன்கிட்ட எப்போ அமுச்சு விடணும்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவன்கிட்ட அமுச்சு விட்டுன்னா நம்ம வந்துட்டு முதல்ல இந்த அது என்னதுடா வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ண முடியும். அதனால் என்னை திட்டாதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது பாஸ், எனக்கு எதுவுமே தெரியாது. இது தூக்கி போடு. ஆமாம், இது எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோ ரிமோட்டு தானே. அது நிறையா வாட்டி விளாடிருக்கேன், அதான் இந்த லெவல் கொஞ்சம் தெரியும். அதனால் நான் ஃபாஸ்ட்டு ரன் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கிராப் டன் இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோ. இதை நான் தேவையில்ல, கீழே சாகுப்போம், எனக்கு தேவை. ஆகுன்னா இந்த மாதிரி டென்ஷன் ஆகுது இந்த ரிமோட்டு. ஆக்சுவலி பிரசாந்த் இருக்கான்ல, அவன் கூட நிறையா வீடியோ போட்டும் அவன் தனியாக ஒரு வீடியோ போட அப்படி பயந்து அவங்க இதுமாரி பயந்துட்டுருவாங்க. அவனுங்கன்னா என்ன பேசணும்னு தெரியலையா கேட்டால் அது ஒரு காரணமாக சொல்லிடுறான். இப்போ அதாவது அவன் பேசினோன்னே என்னதுடா இன்ட்ரோ போடனோன்னே போட வேற முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் அவன் தனியாக ஆக்சுவலி நிதர்சன் கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கார்ல, அவர் இது வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ போட்டிருந்தாலே அவர் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா அவர் தனியாக போட்டுருந்துருப்பார். பிரசாந்த் இருக்கிற எல்லா வீடியோவுமே என் கூட மட்டும்தான் போடுவான், தனியாக இப்போ போட கூட மாட்டான். அன்னைக்கு தான் போடுங்கன்னா சரி அட்லீஸ்ட் வாய்ஸ் ஓவராவது கூடன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு வந்துட்டான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த கையை கீழே போட்டால் நம்ம வந்து இந்த கையை கீழே போட்டால் கீழே இருக்கிறது எடுக்கலாம், மேலே போட்டால் மேலே இருக்கிறது எடுக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ், நீங்கள் போங்க பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம். இது வேறு சில நேரத்தில் நான் டென்ஷன் ஆகுங்க. ஆனால் இப்போ நான் ஈஸியாக பண்ணிட்டேன், பரவாயில்ல. இது ஃபோனில் ஆடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாகுது, அதெல்லாம் பார்க்காதீங்க, ப்ளர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தாங்க பிரசாந்த்கிட்ட எனக்கு ஆக்சுவலி நான் ஏன் எடிட் பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்துட்டு ஒழுங்காக என்ன ஸ்பேஸ் இல்லைன்னே காமிக்குது. ஓ லெவலில் முடிச்சலாமா? ஓகே சூப்பர், நெக்ஸ்ட்டு போக வேண்டியது தான். இல்லை நான் ஆக்சுவலி அவன்கிட்ட அதே மாதிரி தான் என்கிட்ட என்ன ஸ்பேஸ் இல்லை, அதனால் மட்டும்தான் என்னால் போக முடியல. ஓகேங்களா? அது என்னாலலாம் எதுவும் குறை சொல்லாதீங்க. நான் என்னால் எடிட் பண்ண முடியாதுன்னா ஸ்பேஸ் தான் காரணம். இந்த இடத்துல தான் டோர் இருக்கும். நீ கீழே போய் சாவுப்பேன். ஜூயோ சீக்கிரமாக அது வரத்துக்குள்ளார குப்பை தொட்டி வரத்துக்குள்ளார சீக்கிரமாக முடிச்சு தூக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன், பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ பிளேயர். பிரசாந்துக்கு இந்த டெட் ரெயில்ஸ் ஆட சொன்னாலே அவன்னா சில்ட்டுக்கிறான். டெட் ரெயில்ஸ் ஆனண்டா வேறு கேம்ரான்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு டெட் ரெயில்ஸ் கான்செப்ட் இன்னும் புரியல. எனக்கு பிடிச்ச ஒரு கேம்னா டெட் ரெயில்ஸு, அப்புறம் மர்டர் மிஸ்ட்ரி கேஸ், அது இன்னும் போடலை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் மர்டர் மிஸ்ட்ரி ராப்ளாக்ஸ் வீடியோ வந்துட்டு பிரசாந்த் இல்லாமல் நான் போட என்னால் முடியாது. ஏன்னா நான் தனியாக போட்டால் போர் அடிக்கும். இப்போ நான் போடுற வீடியோவே எனக்கு போர் அடிக்குது, உங்களுக்கு போர் அடிக்கும், கன்ஃபார்மாக உங்களுக்கும் போர் அடிக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஏன்னா நான் தனியாக போட்டால் வீடியோலாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால தான் பிரசாந்த் நான் கூப்பிட்றேன். அவனும் வந்துட்டு வரமாட்டேங்கிறான். சரி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோமேன்னு சொல்லிட்டு அதனால தான் அவனை ஒரு தனியாக ஒரு வீடியோ போட சொன்னேன். ஏன்னா அவன் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு வரதில்லை, அவனும் இந்த வீடியோவோட கண்டென்ட் கிரியேட்டர் தான். அதனால தான் வந்துட்டு அவனை நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான்.
நான் அப்படியே வந்துட்டு கிஃப்ட்டு மாதிரியே இருந்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ எப்படி நம்ம ஆக்சுவலி கைஸ் நான் இன்னொன்று ஒன்று சொல்ல இருந்தேன்னா பிடிஜி ப்ரோ இருக்கார்ல, அதாவது யூடியூபர், அவர் வந்துட்டு ஒரு கேமர். அவரை ஐயோ சீரியஸாக அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட ஒரு கமெண்ட்டும் போட்டேன். ஆக்சுவலி இந்த சேனல் வந்துட்டு அவரோட இன்ஸ்பிரேஷனில் வச்ச சேனல் தான், அதனாலையாவது லைக் பண்ணுங்க ஓகேங்களா. ஆனால் விடிஜி ஃபேன் ஆயமும் நானும், அதனால தான். இப்போ நான் எதுக்கு ஒன்று எனக்கு சீரியஸாக தெரில, இதுக்கு வழி மேலேயே போனால் போயிடுமே, நான் வேறு முட்டாள் மாதிரி வழி தெரியாமல் குதிச்சிட்ருக்கேன். அப்புறம் அந்த டோட்டலி அக்யூரேட் பேட்டில் சிமுலேட்டர் விடிஜி போட்டிருப்பாரு, விடிஜி ப்ரோ போட்டிருப்பாரு. ஆனால் அதுவும் போடலான்னு பார்த்தா டேப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அந்த தான் அந்த கேம் ஆக்ட் பண்ணுறது இந்த மாதிரி அதில் போய் சர்ச் பண்ணால் வேறு ஏதோ ஒரு ஓல்டர் வெர்ஷன் இட் வில் நாட் பி கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு வேறு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்ச அது பேர் சொல்லலாமா அந்த ஆப் பேர்? இல்லை நான் ஆப் பேர்லாம் சொல்ல மாட்டேன், போங்க. ஒரு லைக் தானே பண்ணணும், பண்ணிடுங்க. அப்புறமா ஆப் பேர் வர வியூஸே கம்மி, அதுலேயும் லைக் வர மாட்டேங்குது. இதுதான் யூடியூபருக்கு வந்த ஒரு பெஸ்ட்டு சோதனைனா இது மட்டும் தான் சொல்லுவேன். மைண்ட் கிராஃப்ட் வீடியோ பிகின் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் வீடியோவில் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வர மாதிரியே தெரியல எனக்கு. அது இப்போலாம் நான் வந்துட்டு மைண்ட் கிராஃப்டெல்லாம் ஆடத்தில்லை. இப்போ போர் அடிச்சதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி விளாட்ன மாதிரியே இருக்குது. நான் வீடியோ எடுக்காத போதும் மைண்ட் கிராஃப்ட் தான் ஆடுவேன். இப்போ நான் ஆனால் இப்போ ஆனால் ராப்ளாக்ஸ்லாம் நல்லா இருக்குது, நான் ராப்ளாக்ஸ் போடலான்னு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன கேம்னு கமெண்ட்டில் அதுவும் சொல்ல மாட்டீங்கன்னா அது எப்படி? ஆக்சுவலி பீஸ்ட் பிளட் கேமிங் சேனல் நான் வச்சுருந்தேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்துருப்பேன். ஆக்சுவலி அந்த கேமிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இருக்கான்ல, அவனே வந்துட்டு இது கமெண்ட் அடிச்சுட்டு போவான், ப்ரோ அந்த கேம் சேனல் போடு ப்ரோ, இந்த கேம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு நம்ம இதுக்காக வேம்னே கமெண்ட் அடிச்சுட்டு போவான். சரி நம்ம போடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். ஆக்சுவலி நம்மலாம் இந்த இதெல்லாம் நான் சீரியஸாக பண்ண மாட்டேன். நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் மட்டும் போடுங்க. எங்கள் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறவங்களாம் வந்துட்டு ஏதாவது பார்த்தீங்கன்னா போடுங்க, தட்ஸ் ஆல். ஆனால் நாங்கள் சீட்டிங்லாம் பண்ண மாட்டோம், நேர்மையாக உழைக்கிறதுக்கு தான். அந்த பூமருக்கு அந்த மாதிரியே இருக்கும், ஆனாலும் இதான் கரெக்டு. இது வேறு ஒன்று டென்ஷன் ஆகிட்டேனே, ஐயோ ஸோ அப்பா. ஓகே மொத்தம் நம்ம போயிட்டோம்ல, நம்ம போயிட்டோம். ஐயோ ப்ளீஸ் தொல்லையாக இருக்குது. பிரசாந்த் பேரிஸ் ப்ளீசன் ஏதோ போட்டான், அவன் வந்துட்டு பேரிஸ் ப்ளீசனே ஒழுங்காக ஆட மாட்டேங்கிறான். என்னன்னு கேட்டால் கீழே ஊந்துடுறேன்டா அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் என்னடா ரீசனுன்னு கேட்டால் அது தெரியாமல் கால் வழிக்கு கீழே ஊன்ட்டேங்குவான் பிரசாந்த் தான். இந்த மாதிரிலாம் பிளான் சொல்கிறான் பாருங்க. போயிட்டு அன்சப்ஸ்கிரைப் பிரசாந்த் காட் லவர் பிரசாந்த் அன்சப்ஸ்கிரைப் சும்மா சொன்னேன். காட் லவர் பிரசாந்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐயோ ஓகே புரிந்து விட்டன. இது ஆல்ரெடி போச்சு தானே, இது ஓவராக பில்டப். ஒரே நிமிஷம் சொன்னாங்க லென்த்து எவ்வளோ. ஓகே ஷோ ஓகே. ஐயோ தூக்குறா ரூட்டு, கீழே போடு, கீழே போட்டே. வேறு இந்த கண்ட்ரோல் ஒழுங்காக சரியில்லை. இந்த ஆல்ரெடி ஃபோனில் கண்ட்ரோல் ஒழுங்காக ஒர்க் ஆகாது, இந்த கேமில் வேறு இவன் அப்படி இப்படி தள்ளாடுறான். ஸோ ஐயோ ஃபோக்கஸில் கேம் முடிச்ச மாதிரி தான். டே எப்போ வெயிரா ஷோ நவுத்துறா டே இடியட் ஃபெல்லோ நவுத்துறா. ஆனால் என்னதான் நானும் டெட் ரைல் முடிக்கலான்னு ட்ரை பண்ணாலும் வர டீம்மேட் ஒழுங்காக, டீம்மேட் மேலே குறை சொல்லணும்னு சொல்லல, ஆனால் இந்த டீம்மேட் வந்துட்டு எப்படின்னா நான் அது சொன்னால் பிரசாந்த் போன வாட்டி அதே மாதிரி தாங்க டெட் ரைட்ஸு பிரசாந்தை கூட்டேன். வேணும்னே பிரசாந்த் என்ன பண்ணால் ரிவால்வர் ஆன்ட்ட தாடா நான் நல்லா சுடுவேன்டான்னு சொல்லிட்டு அது எஃப்எஃப் பிளேயர் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்னு சொல்லிட்டு பிரசாந்த் கன்னை பிடிங்கிட்டேன்ட்டு கன்னை பிடிங்கி அவன் சுடுறங்கிற பேரில் தோற்றுட்டோம் நாங்கள். கவுபாய் சீரியஸாக கவுபாய் வந்தானுங்க அந்த கேமில், அப்போ போயிட்டு சொதப்பிட்டான் பிரசாந்த்.
ஆக்சுவலி கௌபாய்னா ரொம்பவே கஷ்டம். ஆனால் என்ன பண்ண அதுதான். அது ஆனாலும் அவன் எவ்வளோ கஷ்டங்கிறதுல $35 கொடுத்தா அது ஓகே, அது ஒர்த்து ரியலாக. அவனுங்க கரெக்டாக தான், கேம் டெவலப்பர்ஸ் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது மேலேருந்து போட்டு திரும்பி இங்கேருந்து போடணும். பாருங்க டென்ஷன் ஆகுது. அப்புறம் கொளுத்திடுவோம் போ. நான் இன்னும் ஒரு மேப்பு முடிக்கலாமா இல்லை வேண்டாமா? ஒரு மேப்பு தானே முடித்தா, ஒரே ஒரு மேப். ஐயோ வேணாங்க, மேப் வேணாம். எஸ் கைஸ், இதுவே 10 மினிட் போயிடுச்சு. இங்கே வேணாம், எதுக்கு நமக்கு தேவை இல்லாத வேலை. ஓ மை காட். ஓகே வந்தாச்சு. ஸோ பாய் கைஸ், நான் கீழே குச்சி மர்டர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வேணும்னா மர்டர் மிஸ்ட்ரியோட கேளுங்க. பாய்.